வரலாற்று ஆர்வலரான உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று நாயகரை பற்றி பேசப் போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்போதாவது உங்கள் வீட்டின் சாவியை தொலைத்திருக்கலாம். ஆமாம், அல்லது மிக முக்கியமான ஒரு ஆவணம் எங்கு வைத்தோம் என்று தெரியாமல் தேடியிருப்போம். கண்டிப்பா. அந்த நேரத்தில் உங்களில் பலருக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் நினைவுக்கு வந்திருக்கும். அவர்தான் உலக புகழ்பெற்ற பதுவை நகர் புனித அந்தோனியார். துளைந்த பொருட்களின் பாதுகாவலர் என்று உலகம் முழுதும் கொண்டாடப்படும் நபர். அதேதான். ஆனால் வரலாற்று பதிவுகளையும் பல ஆவணங்களையும் நாம் தோண்டி எடுக்கும்போது அவரை பற்றிய பல ஆச்சரியமூட்டும் உண்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. சரி, இதை நாம் விரிவாக பார்ப்போம். கட்டாயம் பார்க்கலாம். ஒரு சிறிய சுவாரஸ்யமான தகவலோடு நான் ஆரம்பிக்கிறேன். அவர் பதுவை நகரத்திலோ அல்லது இத்தாலியிலோ பிறக்கவில்லை என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? சொல்லப்போனால் அவரது உண்மையான பெயர் அந்தோனியார் கூட கிடையாது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். பல நேரங்களில் நாம் வரலாற்றில் படிக்கும் மாபெரும் மனிதர்களின் பெயர்களும் அவர்கள் இன்று அறியப்படும் அடையாளங்களும் முற்றிலும் வெவ்வேறாக இருப்பதை காணலாம். ஆமாம், அது இவருக்கு ரொம்பவே பொருந்தும். இவருடைய உண்மையான பின்னணி பாத்தீங்கன்னா மிகவும் மாறுபட்டது. அதாவது 12ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி. சரியாக சொல்லப்போனால் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் அவர் பிறக்கிறார். லிஸ்பன் இத்தாலியில் இல்லை. ஆமாம், போர்ச்சுகலில். அதுவும் ஒரு மிகப்பெரிய செல்வந்த மற்றும் உன்னத குடும்பம் அது. அவரது பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் பெர்னாண்டோ மார்டின்ஸ் டி புல்ஹோஸ். பெர்னாண்டோ, இதுதான் அவர் நிஜ பெயர். வயதில் உலக ஆசைகளை துறந்து புனித அகஸ்டீனியன் சபையில் இணைந்து துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். கொஞ்சம் பொறுங்க, அவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். நினைத்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த குறையும் இல்லாம ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். உறுதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு ஒரு துறவியாக மாறுகிறார். சரி, அது அந்த காலத்துல பலரும் எடுத்த முடிவுதான் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் அந்த அகஸ்டீனியன் சபையிலும் நிலையாக இருக்கவில்லையே. இல்லை, அங்கு சில விஷயங்கள் மாறின. லிஸ்பனில் இருந்தபோது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை அவருக்கு தொந்தரவாக இருந்ததால் அவர் அங்கிருந்து கோயம்புரா என்ற நகருக்கு மாறினார் என்று குறிப்புகள் சொல்கின்றன. அங்கு அவர் லத்தீன் மொழியையும் இறையியலையும் ஆழமாக கற்றுக்கொண்டு மிகவும் அமைதியான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து வந்திருக்கிறார். இப்படி போய்கொண்டிருந்த ஒரு மனிதர் எப்படி திடீரென்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதைக்கு சென்றார்? அந்த புள்ளிதான் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் கோயம்புராவில் மிக அமைதியான ஒரு கல்வி சார்ந்த துறவற வாழ்வைதான் வாழ்ந்து வந்தார். ஒரு நூலகத்திற்குள் அமைதியாக படித்துக் கொண்டிருக்கும் ஒரு அறிஞராக அவரை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். சரி. ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரும் சோக நிகழ்வு நடந்தது. மொராக்கோ நாட்டில் கிறிஸ்துவ நற்செய்தியை போதிக்கச் சென்ற முதல் 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஓ, 5 பேர். ஆமாம். அவற்றின் உடல்கள் மீட்கப்பட்டு போர்ச்சுகல் மன்னரால் கோயம்புராவிற்கு கொண்டுவரப்பட்டு தியாகிகளாக அடக்கம் செய்யப்பட்டன. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த தலை துண்டிக்கப்பட்ட தியாகிகளின் உடல்களை பார்த்தது இளம் பெர்னாண்டோவை உளவியல் ரீதியாக ஆழமாக பாதித்தது. இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருவன் மிகவும் சௌகரியமான பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்கிறான். ஆபத்தான ஒரு நாட்டிற்கு சென்ற 5 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டதை பார்க்கிறான். சாதாரண மனிதராக இருந்தால் அப்பாடா, நாம் அந்த பக்கம் போகவில்லை, இங்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றுதான் நினைப்பார். ஆனால் பெர்னாண்டோ அந்த ஆபத்தான கரடுமுரடான பிரான்சிஸ்கன் சபைக்கு தாவ முடிவெடுக்கிறார். எந்த உத்தரவாதமும் இல்லாத அந்த புதிய சபையில் இணைய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு எப்படி வந்தது? அதுதான் 13ஆம் நூற்றாண்டின் ஆன்மீக மனநிலை. அந்த கால ஐரோப்பாவில் மதத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்வது என்பது மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாக கருதப்பட்டது. பெர்னாண்டோவுக்கு தன் பாதுகாப்பான வாழ்க்கையின் மீது ஒருவித வெறுப்பு வந்திருக்கலாம். ஒருவேளை உண்மையான விசுவாசம் என்பது ஆபத்தை சந்திப்பதில்தான் இருக்கிறது என்று அவர் நம்பியிருக்கலாம் இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். எனவே அவர் பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்தார். அப்போதுதான் அவர் அந்தோனியார் என்ற பெயரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தங்கியிருந்த சிறிய ஆசிரமம் புகழ்பெற்ற எகிப்து நாட்டு புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. ஓ, அங்கிருந்துதான் அந்த பேர் வந்ததா? ஆமாம், அந்த பெயரையே தானும் சூடிக்கொண்டார். அந்த 5 பேரைப் போல தானும் ஒரு தியாகியாக வேண்டுமென்று எண்ணி மொராக்கோ நோக்கி பயணம் மேற்கொண்டார். நேயர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சில பெரிய திட்டங்களை வைத்திருப்பீர்கள். ஆனால் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்கள் பாதையே மாற்றியமைத்திருக்கும் அல்லவா? அந்தோனியாருக்கும் அதுதான் நடந்தது.
மிகப்பெரிய மாற்றம் அது. அவர் தியாகியாக வேண்டும் என்று மொராக்கோ சென்றார். ஆனால் அங்கு சென்றதும் கடுமையான காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டார். தியாகியாகவும் முடியவில்லை, போதிக்கவும் முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் உடல் நலத்தை தேடி மீண்டும் போர்ச்சுகல் திரும்ப கப்பலேறினார். இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளோடு புறப்பட்ட ஒரு மனிதனுக்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஆனால் இயற்கை வேறு ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை வைத்திருந்தது. அவர் போர்ச்சுகல் நோக்கி பயணித்த கப்பல் கடுமையான புயலில் சிக்கியது. பல நாட்கள் திசை மாறி இறுதியில் இத்தாலியின் சிசிலி தீவுக்கு அடித்துச் செல்லப்பட்டது. அப்போ இத்தாலிக்கு அவர் திட்டமிட்டு போகவில்லை. இல்லவே இல்ல. இந்த ஒரு புயல்தான் ஒட்டுமொத்த கத்தோலிக்க வரலாற்றையும் மாற்றியது என்று சொல்லலாம். போர்ச்சுகலுக்கு செல்ல வேண்டியவர் இத்தாலியில் தஞ்சம் புகுந்தார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் சபையில் அவருக்கு பெரிய பொறுப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை. பாவமா இருக்குது கேட்கவே. ரொமெக்னா பகுதியிலுள்ள மாண்டபாவலோ என்ற ஒரு மலை கிராமத்தில் ஒரு சிறிய குகையில் அவர் தனியாக தங்கி வெறும் பாத்திரங்களை கழுவுவது, தரையை சுத்தம் செய்வது போன்ற எளிய வேலைகளை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இவ்வளவு பெரிய அறிவாளி என்று யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு குகையில் அடையாளமின்றி வாழ்ந்தார் என்பது நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு அறிஞனை எத்தனை நாள் குகையில் மறைத்து வைக்க முடியும்? அதிக நாள் மறைக்க முடியாது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. 1222ஆம் ஆண்டு ஃபோர்லி என்ற நகரத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறது. அது ஒரு குருக்கள் திருநிலைப்பாடு விழா. அந்த விழாவிற்கு பிரான்சிஸ்கன் துறவிகளும் டொமினிக்கன் சபை துறவிகளும் வந்திருக்கிறாங்க. டொமினிக்கன் சபையினர் மிக சிறந்த பேச்சாளர்களாச்சே. ஆமா, மாபெரும் அறிஞர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். எனவே டொமினிக்கன் துறவிகள் யாராவது பிரசங்கம் செய்வார்கள் என்று எல்லோரும் நினைத்திருந்தனர். ஆனால் அவர்களோ தாங்கள் எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் வந்துவிட்டோம் என்று கூறிவிட்டனர். அங்கே ஒரு பெரிய தர்ம சங்கடம். வேறு வழியின்றி அங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்த அந்தோணியாரை மேடைக்கு அழைத்து ஏதோ கொஞ்சம் பேசுமாறு கட்டாயப்படுத்தினார்கள். அவர் எந்த தயாரிப்பும் இல்லாமல் அப்படியே மேடை ஏறினார் அல்லவா? இது ஒரு சாதாரணமான நிகழ்வல்ல. அவர் தயக்கத்தோடு மேடையேறி வாயை திறந்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் அவர் ஆற்றிய அந்த உரை அவரது ஆழமான விவிலிய அறிவையும் கணீரென்ற குரலையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. எல்லாரும் வியந்து போயிருப்பாங்க. நிச்சயமாக. 13ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் பிரசங்கங்கள் என்பவை மிகவும் கடினமான லத்தீன் மொழியில் சாதாரண மக்களுக்கு புரியாத வகையில தான் இருக்கும். ஆனால் அந்தோனியார் மிகச் சிக்கலான கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையின் உதாரணங்களோட சாதாரண விவசாயிக்கும் புரியும் வகையில் பேசினார். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி சாட்சாத் புனித பிரான்சிஸ் அசிசியின் காதுகளுக்கே சென்றது. இங்குதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. புனித பிரான்சிஸ் அசிசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் பிரான்சிஸ் அசிசி தனது துறவிகள் புத்தகங்களை வாசிப்பதையோ இறையியல் படிப்பதையோ கடுமையாக எதிர்த்தார். கல்வியும் அறிவும் மனிதனுக்கு பெருமையை தேடித்தரும், அது அவர்களின் எளிமையையும் வறுமையையும் அழித்துவிடும் என்று அவர் பயந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் எப்படி அந்தோனியாரின் இந்த திடீர் எழுச்சியை ஏற்றுக்கொண்டார்? இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால், நீங்கள் கேட்டது மிக முக்கியமான கேள்வி. பிரான்சிஸ் அசிசிக்கு கல்வியின் மீது ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. முற்றிலும் உண்மைதான். ஆனா அந்தோனியாரை நேரில் சந்தித்த பின் அவர் முற்றிலும் வியந்து போனார். என்ன காரணம்? காரணம், அந்தோனியாரிடம் மாபெரும் அறிவு இருந்தது. அதே சமயம் அசாத்தியமான தாழ்மையும் குடிக்கொண்டிருந்தது. கல்வியும் எளிமையும் ஒருங்கே இருக்க முடியும் என்பதை அந்தோனியார் நிரூபித்தார். தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்ட புனித பிரான்சிஸ் 1224ஆம் ஆண்டில் ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை எழுதி பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கு பாடம் கற்பிக்கும் பொறுப்பை அந்தோனியாரிடமே ஒப்படைத்தார். ஆக, ஒரு குகையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்த மனிதர் இப்போது ஒரு மிகப்பெரிய சபையின் அதிகாரப்பூர்வ ஆசிரியராக மாறிவிட்டார். சரி, அவர் ஒரு ஆசிரியர் என்று வந்துவிட்டாலே அவருக்கு புத்தகங்கள் தேவைப்படுமே. பிரான்சிஸ்கன் துறவிகள் எந்த சொத்தும் வைத்திருக்கக்கூடாது என்ற கடுமையான வறுமை விரதத்தை கடைபிடித்தவர்களாயிற்றே. பிறகு எப்படி அவரிடம் ஒரு மிக விலையுறந்த புத்தகம் இருந்தது? இதை வைத்துதான் நாம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான அந்த தொலைந்த பொருட்களின் பாதுகாவலர் கதை உருவாகிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது சரிதான். அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஒரு புத்தகம் தேவைப்பட்டது. அதனால் சபை அவருக்கு ஒரு மிக விலையுயர்ந்த சங்கீதங்கள் அடங்கிய புத்தகத்தை பயன்படுத்த அனுமதித்திருந்தது. அச்சியந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் புத்தகங்கள் அனைத்தும் மிருகங்களின் தோள்களில் கையால் எழுதப்பட்டவை. மிக மிக விலை மதிப்பற்றவை. கிராமத்தின் விலைக்குச் சமமான மதிப்பு கொண்டவை. அந்த புத்தகத்தில் அந்தோனியார் தனது சொந்த குறிப்புகளை எல்லாம் எழுதியிருந்தார்.
அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை சபையை விட்டு வெளியேற முடிவெடுத்த ஒரு புதிய மாணவன் திருடிச் சென்று விட்டான். இதைவிட ஒரு பெரிய முரண்பாடு இருக்க முடியாது. இன்று தொலைந்த பொருட்களை கண்டுபிடிக்க உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இவரை தான் நாடுகிறார்கள். ஆனால் இவருடைய சொந்த புத்தகமே திருடு போயிருக்கிறது. இதன் பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் யாரிடமும் புகார் அளிக்கவில்லை. அந்த புத்தகம் திரும்ப கிடைப்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று அவருக்கு தெரியும். அந்தோனியார் வேறு எந்த வழியும் இல்லாமல் அந்த புத்தகம் கிடைக்க வேண்டுமென்றும் அந்த மாணவனின் மனம் மாற வேண்டுமென்றும் தீவிரமாக ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. திருடிச் சென்ற அந்த மனிதன் காட்டில் நடந்து செல்லும்போது ஒரு பயங்கரமான காட்சி அவனுக்கு தோன்றி அவனை எச்சரித்ததாகவும் அதனால் அவனது மனம் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் அந்த புத்தகத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் சபையிலேயே இணைந்து விட்டான். ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த புத்தகம் இன்றும் இத்தாலியின் போலோக்னா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் மடாலியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திலிருந்தே தொலைந்த பொருட்களை தேடுவோர் அந்தோனியாரை நோக்கி மன்றாடும் வழக்கம் உருவானது. ஒரு ஆசிரியரின் புத்தகம் திருடு போனதுதான் பிற்காலத்தில் அவரை தொலைந்த பொருட்களுக்கான உலகளாவிய பாதுகாவலராக மாற்றியிருக்கிறது. வரலாறு எப்படிப்பட்ட திருப்பங்களை கொண்டிருக்கிறது பாருங்கள். சரி, தொலைந்த பொருட்களுக்கு மட்டுமல்ல, அவரது அற்புதங்களைப் பற்றி வரலாற்று பக்கங்களில் பல சுவாரஸ்யமான குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக ரிமினி நகரில் அவர் மீன்களுக்கு ஆற்றிய உரை. ஆமா, மிக முக்கியமான ஒரு நிகழ்வாது. இது கேட்பதற்கு ஏதோ ஒரு மாயாஜால கதை போல இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் ஏன் அவரது பேச்சை கேட்க மறுத்தார்கள்? ஏன் அவர் கடலுக்கு செல்ல வேண்டும்? ரிமினி நகரம் அப்போது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான மாற்று சிந்தனைகள் கொண்ட குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் கத்தோலிக்க குருக்களின் ஆடம்பரமான வாழ்க்கையை வெறுத்தார்கள். அதனால் அந்தோனியார் அங்கு பேச சென்றபோது ஒட்டுமொத்த நகரமும் அவரை புறக்கணித்தது. யாரும் அவர் பேச்சை கேட்க வரவில்லை. அதனால்தான் அவர் கடற்கரைக்கு சென்றாரா? ஆம், அவர் மனம் தளரவில்லை. நேராக கடற்கரைக்குச் சென்று மனிதர்கள் இறைவனின் வார்த்தையை கேட்க மறுக்கிறார்கள், அதனால் கடலில் வாழும் உயிரினங்களே நீங்கள் வாருங்கள் என்று சத்தமாக பிரசங்கம் செய்யத் தொடங்கினார். இதைக் காண ஒரு பெரிய மீன் கூட்டமே திரண்டு வந்து தலையை வெளியே நீட்டி அவர் பேச்சை கேட்டதாக வரலாற்றுச் சுவடுகள் கூறுகின்றன. மீன்கள் தலையை வெளியே நீட்டி பிரசங்கம் கேட்டனவா? இது உண்மையாக நடந்ததா அல்லது ஒரு குறியீடா என்பதை தாண்டி இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அதிர்ச்சியடைந்திருப்பார்கள் அல்லவா? நிச்சயமாக. இந்த செய்தியை கேள்விப்பட்டு மொத்த ஊரும் கடற்கரையில் திரண்டது. தங்களை பார்த்து ஒரு மனிதன் சவால் விடுகிறான், இயற்கையே அவனுக்கு கட்டுப்படுகிறது என்பதைக் கண்டவுடன் அவர்கள் வியப்படைந்து தங்கள் தவற்றை உணர்ந்து அவரது பிரசங்கத்தை கேட்கத் தொடங்கினார்கள். அதே ரிமினி நகரில் நடந்த மற்றொரு சம்பவமும் என்னை மிகவும் ஈர்த்தது. ஒரு மனிதன் தனது கழுதலை பல நாட்கள் பட்டினி போட்டு அதன் முன் பசியை தீர்க்கும் புல்லையும் நற்கருணையையும் ஒரே நேரத்தில் வைத்தானாமே. அந்த பட்டினி கிடந்த கழுதை புல்லை புறக்கணித்துவிட்டு நற்கருணைக்கு முன் மண்டியிட்டதாக தரவுகள் கூறுகின்றன. சரியாக சொன்னீர்கள். அன்றைய காலகட்டத்தில் நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது என்பதை அந்த ஊர் மக்கள் நம்ப மறுத்தார்கள். அதற்காகவே அந்த சவால் விடப்பட்டது. ஒரு பட்டினி கிடக்கும் மிருகம் தனக்கு தேவையான உணவை தேடிச் செல்லாமல் மண்டியிடுகிறது என்பது மக்களின் வாதங்களை உடைத்தெறிந்தது. இவரை பற்றி படிக்கும்போது இது ஏதோ ஒரு சினிமா பார்ப்பது போல தோன்றுகிறது. இதைவிட இன்னொரு த்ரில்லிங்கான சம்பவமும் இருக்கிறது. இத்தாலியில் சில எதிரிகளுடன் அவர் உணவருந்தச் சென்றிருந்த போது அவர்கள் வேண்டுமென்றே அவரது உணவில் கொடிய விஷத்தை கலந்திருந்தார்கள். ஆமாம். இதை தெரிந்து கொண்ட அந்தோனியார் அவர்களை நேருக்கு நேராக கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் தங்கள் சதியை ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல், நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தால் நச்சுப்பொருளை குடித்தாலும் அது உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று பைபிளில் மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, தைரியம் இருந்தால் இதை சாப்பிட்டு காட்டுங்கள் என்று சவால் விட்டனர். ஒரு பயங்கரமான தருணம் அது. அந்தோனியார் எந்த பதற்றமும் இல்லாமல் அந்த விஷ உணவை ஆசீர்வதித்துவிட்டு அமைதியாகச் சாப்பிட்டார். அவருக்கு எந்த தீங்குமே ஏற்படவில்லை. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த அற்புதங்கள் அனைத்தும் ஒரு மைய கருத்தை நமக்கு உணர்த்துகின்றன. அது அவரது முழுமையான பயமின்மை. மரணத்தை கண்ட அவர் அஞ்சவே இல்லை. அவர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் போதிக்கவில்லை. தன் வாழ்வாலும் தைரியத்தாலும் எதிரிகளையும் அன்பால் வென்றெடுத்த விதத்தாலும் அவர் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு மனிதரின் வாழ்க்கை மிக குறுகிய காலத்திலேயே முடிந்துவிட்டது என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம். 1231ஆம் ஆண்டு அவரது 35வது வயதிலேயே அவர் இறந்துவிட்டார். அவர் ஏதோ ஒரு மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டார் என்று சொல்கிறார்களே, அது என்ன நோய்?
அவர் எர்கோட்டிசம் எனப்படும் ஒரு கொடிய நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். கெட்டுப்போன அல்லது பூஞ்சை படிந்த தானியங்களை உண்பதால் ஏற்படும் ஒரு வகை நரம்பு தொற்று இது. வாழ்நாள் முழுவதும் கடுமையான பயணம், ஓய்வில்லாத பிரசங்கம் ஆகியவை அவரது உடலை உருக்கிவிட்டன. பதுவை நகருக்கு திரும்பும் வழியில் ஜூன் 13 அன்று அவர் காலமானார். ஒரு மனிதன் 35 வயதில் இறக்கிறான், ஆனால் ஊரே அவனுக்காக கண்ணீர் வெடிக்கிறது. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், அவர் இறந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே, அதாவது மே 30, 1232இல் திருத்தந்தை 9ஆம் கிரிகோரியால் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இது திருச்சபை வரலாற்றிலே மிக விரைவான நிகழ்வுகளுள் ஒன்றாகும். ஆமா, அவரது மரணத்திற்குப் பின் நடந்த ஒரு மைசிலிர்க்கும் தகவலையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அவர் இறந்து சுமார் 30 ஆண்டுகளுக்குப் பின் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த கல்லறை தோண்டி எடுக்கப்பட்டது. அவரது உடல் முழுதும் மக்கி சாம்பலாகியிருந்தது. ஆனால் எந்த நாக்கால் அவர் இறைவனின் நற்செய்தியை போதித்தாரோ அந்த நாக்கு மட்டும் எந்த பழுதுமின்றி அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தது. இது அவரது பிரசங்கத் திறமைக்கான ஒரு அடையாளமாக இன்றும் போற்றப்படுகிறது. உடல் அழிந்தாலும் உலகை மாற்றிய நாக்கு அழியவில்லை என்பது கேட்பதற்கே சிலிர்ப்பாக இருக்கிறது. சரி, அமெரிக்காவுக்கும் அந்தோனியாருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள அமெரிக்காவின் 7வது பெரிய நகரத்தின் பெயர் சான் அண்டோனியோ. இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? ஸ்பானிஷ் மிஷனரிகள் அந்த பகுதி நதியை கண்டறிந்த நாள் ஜூன் 13. சரியாகச் சொன்னீர்கள். அது புனித அந்தோனியாரின் திருவிழா நாள். அதனால் அந்த நதிக்கும் பின்னர் அந்த ஒட்டுமொத்த நகரத்திற்கும் அவர் பெயரே சூட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் பிரேசில் நாடுகளில் அவர் காணாமல் போன பொருட்களுக்கான புனிதராக மட்டும் சுருக்கி காணப்படுவதில்லை. அங்கே அவர் ஒரு திருமண புனிதராகவும் கொண்டாடப்படுகிறார். பிரேசிலின் ஃபெஸ்டா ஜுன்னினா என்ற பண்டிகையிலும் லிஸ்பன் நகரில் ஜூன் 13 அன்று நடக்கும் பிரம்மாண்டமான திருமண ஊர்வலங்களிலும் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக, இன்றைய நமது இந்த உரையாடலின் முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தால் இது ஒரு வியக்கத்தக்க பயணம். ஒரு பணக்கார இளைஞன் தியாகியாக ஆசைப்பட்டு எதிர்பாராத விதமாக திசை மாறி தன் பேச்சாற்றலால் உலகையே ஈர்த்து 35 வயதிலேயே இறந்து விடுகிறான். ஆனால் இறந்து 800 ஆண்டுகள் கடந்தும் உலகின் பல மூலைகளில் கொண்டாடப்படும் ஒரு வரலாற்று நாயகனாக மாறிய கதை இது. நாம் விடை பெறுவதற்கு முன் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான தகவலை சொல்கிறேன். அந்தோனியார் இறந்து பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு 1704இல் ஆப்பிரிக்காவின் காங்கோ பேரரசில் ஒரு வினோதமான நிகழ்வு நடந்தது. பியாட்ரிஸ் கெம்பா விடா என்ற இளம்பெண் புனித அந்தோனியாரின் ஆவி தன்மீது இறங்கியிருப்பதாக கூறி அண்டோனியானிசம் என்ற ஒரு மாபெரும் ஆன்மீக மற்றும் அரசியல் கிளர்ச்சியை உருவாக்கினார். ஒரு நிமிடம், இது எப்படி சாத்தியம்? 13ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றிய தகவல் 18ஆம் நூற்றாண்டுக்கு ஆப்பிரிக்காவுக்கு எப்படி கொண்டு செல்லப்பட்டது? போர்ச்சுகீசிய மிஷனரிகள் ஆப்பிரிக்காவின் காங்கோ பகுதிக்குச் சென்றபோது புனித அந்தோனியாரின் கதைகளை அங்கே கொண்டு சென்றார்கள். ஆப்பிரிக்க மக்கள் அந்த கதைகளை தங்கள் சொந்த கலாச்சாரத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். இறுதியில் பியாட்ரிஸ் ஒரு பெரும் கிளர்ச்சியாளராக கருதப்பட்டு உயிருடன் எரிக்கப்பட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இத்தாலியில் வாய்ந்த ஒரு மனிதனின் அடையாளம் ஆப்பிரிக்காவில் ஒரு மாபெரும் புரட்சிக்கு காரணமாக அமைந்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! வரலாற்று மனிதர்கள் பல்வேறு கலாச்சாரங்களால் எப்படி உருமாற்றப்படுகிறார்கள் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். இதை பற்றி நீங்கள் தனியாக படித்து பாருங்கள். ஒரே ஒரு மனிதனின் வாழ்க்கை இத்தனை கண்டங்களில் இத்தனை நூற்றாண்டுகளாக எதுவடித்துக் கொண்டே இருக்கிறது என்பது நம்ப முடியாத உண்மை. உங்கள் நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.